அப்போ நாம் அந்த சாக்லேட் கேக் பண்ணுறதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு சல்லடையை வச்சுப்போம். இதில் வந்து நமக்கு முதல்ல மைதா சேர்க்கணும். மைதா மாவு, ஆல் பர்பஸ் ஃப்ளோர், அது வந்து ஒரு 1.5 கப் சேர்க்க போகிறோம். இனி ஒரு 1/2 கப் கூட சேர்க்கணும். அதையும் சேர்த்துட்டோம். 1/2 கப் வந்து கொக்கோ பவுடர் சேர்க்கலாம். அப்புறம் வந்து நாம் இதில் பேக்கிங் பவுடர் சேர்க்கணும். பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துடலாம். இந்த கேக்குக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கேக்கு நல்லா வரும். அடுத்து வந்து பேக்கிங் சோடா எடுக்கணும். அது ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. சால்ட் எடுத்துக்கோம். சால்ட் வந்து 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையுமா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சலிச்சுக்கோங்க. 2-3 தடவை சலித்தாலும் நல்லது தான். பார்த்திங்களா, சலிக்கும் போது இந்த மாதிரி கிடைக்கும். த்ரோ பண்ணிடலாம். அப்புறம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஸ்க் வச்சு கூட உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நான் பட்டர் எடுத்துருக்கிறேன். ஒரு 200 கிராம் பட்டர் எடுத்துருக்கிறேன். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் எடுக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்ச உடனே கேக்கு பண்ணுறதுக்கு ஒன்றுமே உடனே எடுக்கக்கூடாது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சு ரூம் டெம்பரேச்சரில் தான் எடுக்கணும். இந்த பட்டரை நம்ம இப்போ நல்லா பீட் பண்ணிடணும். பீட்ரு இருந்தால் அதை வச்சு பீட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீ விஸ்க் வச்சு கூட பீட் பண்ணலாம். பட்டர் நல்ல மெல்ட்டாக இருந்ததுனால சீக்கிரமாக இப்போ இது பீட் பண்ணிடலாம். இது கூட வந்து நம்ம பவுடர் சுகர், அதாவது சுகர் வந்து பொடி பண்ணது, சர்க்கரை பொடி பண்ணதை சேர்க்கணும். அதுவும் இந்த மாதிரி ஒரு 1.5 கப் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஃப்ளோர் வந்து மாவு வந்து 1.5 கப் எடுத்துருக்குறோம். அதனால் இந்த சர்க்கரையும் 1.5 கப். இது வந்து மிக்சியில் போட்டு இந்த சுகரை மிக்சியில் போட்டு பொடி பண்ணால் போதும். இதுதான் பவுடர் சுகர்னு சொல்லி கடையில் போய் வாங்குகிறாங்க. அது தேவையில்லை, நம்ம இப்படியே பண்ணிடலாம். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிடலாம். இந்த சுகரும் அந்த பட்டரும் நல்லா சேர்ந்து வரட்டும். அதையும் பீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் ஒரு 5 முட்டை எடுத்துருக்கிறேன். 2 டைமில் போட்டு நம்ம 2 முட்டை போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து மீதி உள்ள முட்டையை போட்டு பீட் பண்ணிடலாம்.
இந்த கேக்கு வந்து ஈஸியாக நம்மளுக்கு வீட்டிலே பண்ணிடலாம். ஹோம்மேடு கேக்காக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் தைரியமாக கொடுக்கலாம். மீதி உள்ள முட்டையும் கூட நான் சேர்த்துட்டேன். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. லோவில் வச்சு தான் நான் பீட் பண்ணுறேன். முதல்லேருந்தே லோவில் வச்சே பீட் பண்ணிக்கோங்க. பீட்ரு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிட்டா போதும். ஈஸியாக நம்ம வீட்டிலையே செய்து கொடுத்துடலாம். இதில் வந்து வானிலா எசன்ஸ் சேர்க்கணும். வானிலா எசன்ஸ் சேர்க்கும்போது அந்த எக்கோட வாசம்லாம் அப்படி தனியாக தெரியாது. 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். பீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வார்ம் மில்க் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 1/4 கப் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிடலாம். எல்லாமே நான் சொன்னது மாதிரி ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் நம்ம கேக்கு வந்து நல்லா பஃபியாக வரும், நல்லா வரும், பொங்கி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து அடிக்கடி குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணி கொடுப்பேன் இந்த மாதிரி கேக்கு. ஏன்னா க்ரீம் எல்லாம் இல்லாமல் இப்படி பண்ணுறது. இனி வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைரெக்ஷனில் அப்படி சுற்றி சுற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீதி உள்ளதையும் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே போட்டாச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கேக் பண்ணுறதுக்காக நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து அதே அளவுக்கு ஒரு பட்டர் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு 2 சொட்டு ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணிப்போம். ஏன்னா நமக்கு சீக்கிரம் வந்து இந்த கேக் அதுலேருந்து விட்டு வர்றதுக்காக தான் அப்படி பண்ணுறது. இந்த பட்டர் பேப்பரில் போட்டேன். அது மேலேயும் லேசாக க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு சொட்டு எண்ணெய் இப்படி பண்ணால் போதும், நிறையெல்லாம் தேவையில்லை. இது மேலே நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய பேட்டரை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் அதில் சேர்த்துருங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேக்கு வந்து குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சாக்லேட்டோட டேஸ்ட் இருக்கிறதுனால இதை வந்து டேப் பண்ணிக்கோங்க. அது ஏன்னா அது இடையில உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகிறதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு பழைய பேன், ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு பேனை இந்த மாதிரி ப்ரீ ஹீட் பண்ணி எடுக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு
அந்த பேனை நல்லா சூடு பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் ஆக்கிட்டு நம்ம வந்து இந்த பேனை வச்சு கொடுக்கலாம், அதாவது இந்த பேட்டரை வச்சு கொடுக்கலாம். ஓகே, கேக் பண்ணும்போது எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து திறந்து பார்க்கணும். அடிக்கடி திறந்து பார்க்கக்கூடாது. இதில் வந்து காற்று ஏறாமல் இருக்கிறதுக்காக அந்த சின்ன ஒரு ஹோல் இருந்தது இல்லையா, அதில் வந்து நான் கொஞ்சம் மைதா வச்சு அடைச்சிருக்கிறேன். ஒரு பேப்பர் வச்சு அடைச்சாலும் போதும். இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பொங்கி வந்திருக்கு நம்ம கேக்கு. ஒரு டூத் பிக் வச்சு அதை எப்படி குத்தி பார்த்தோன்னா தெரியும். அதில் ஒட்டி இருந்துன்னா அது வேகலை. என்ன பார்த்துங்களா, ஒன்றுமே ஒட்டலை, நல்லா வெந்துருச்சு கேக்கு. இது எல்லாம் சேர்த்து எனக்கு 1 மணி நேரத்துக்கிட்ட ஆச்சு இவ்வளோ தூரம் வெந்து கிடைக்கிறதுக்கு. இன்னும் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பண்ணுறோம். இப்படி பண்ணும்போது ஒன்றும் தீஞ்சு போகாது, நீட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி சைடெல்லாம் ஒரு கத்தியோ ஒரு பிளாஸ்டிக் கத்தி இருந்தால் அவ்வளோ நல்லது. நான்ஸ்டிக் பாத்திரம் அது வந்து ஸ்க்ராட்ச் விழாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது இப்படி பண்ணால் சீக்கிரமாக அதுலேருந்து விலகி வரும். அதனால தான் ஒரு பிளேட்டை வச்சுட்டு அதில் இதை காமித்திடலாம். பார்த்தீங்களா, நம்ம சாக்லேட் கேக் எவ்வளோ ஈஸியாக சூப்பராக கிடச்சிருக்கு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அது மேலே உள்ள பட்டர் பேப்பர் எடுக்கலாம். இப்போ நல்ல சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். பட்டர் பேப்பரை மாற்றிடலாம். இந்த கேக்கெல்லாம் வச்சுருந்து நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், உடனே சாப்பிட்றத விட. ஓகே, நம்ம பட்டர் சாக்லேட் கேக் சூப்பராக கிடச்சிருக்கு. நல்ல சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள், நல்ல சாஃப்டாக இருக்குது. கட்டாயம் நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த கிறிஸ்மஸுக்கு நீங்கள் வீட்டில் பண்ணி கொடுங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு பீஸ் கட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க. ஓகே, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. தேங்க்யூ.